எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, உடனே நான் இருக்கிற இடத்த தான் ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணுவேன். எப்பயுமே நம்ம இருக்கிற இடம் நல்லா கிளீனா, நல்லா நீட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மனசு நல்லா தெளிவா, நல்லா சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நாளாவே இந்த கிச்சனுக்கு வரும்போது, "என்னடா கிச்சன் இப்படி இருக்கு? எப்படா இந்த கிச்சன விட்டு போகலாம்?" அப்படின்ற மாரி தான் எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. கிச்சன்ல ஒட்டியிருந்த ஸ்டிக்கரும் வந்து ரொம்பவே இதாயிடுச்சுங்க. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தரம் இல்லாத ஒரு ஸ்டிக்கர் தான் நான் ஒட்டியிருந்தேன். இதுக்கு நம்ம திரும்பவும் ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் வாங்கி கூட 3, 4 மாசம் ஆயிடுச்சு. அது ஒட்டவே டைம் இல்ல. சரி இன்னைக்கு ஒட்டிடணும்னு சொல்லிட்டு, பழைய ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேங்க. விலை குறைவா கிடைக்குதுன்னு சொல்லி, இந்த மாரி தரம் இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டுனா நமக்கு இப்படிதாங்க. பணமும் வேஸ்ட்டு, நமக்கு டைமும் வேஸ்ட்டு. ஒரு வழியா செவுத்துல இருந்தது, இந்த கல்லுல இருக்கிற ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, தண்ணி போட்டு நல்லா கிளீனா தொடச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஸ்டிக்கர் வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த எல் ஷேப்ல இருக்கிற இந்த கல்லுக்கு அப்படியே வரும்னு நெனச்சு தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஆனா, ஒட்டும்போது தான் தெரியுது. நான் நெனச்சதுல கால்வாசி தாங்க அந்த ஸ்டிக்கரே இருந்துச்சு. குவாலிட்டியா இருக்கிறது ஒரு வேள ரேட் அதிகமா தான் இருக்கும் போல. ரேட் அதிகம். ஆனா வந்து அளவு கம்மி தான். நான் ஃபர்ஸ்ட்டு பிரிச்ச ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டும் கம்மி, ரொம்ப லென்த்தாவும் இருந்துச்சு. ஆனா இது அப்படி இல்ல. ரேட்டும் அதிகம், லென்த்துமே கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து குடுத்துருந்துருக்கலாம். ஆனா ரொம்பவே ஷார்ட்டா, குட்டியா இருந்துச்சு. சரி இது இல்லன்னா என்ன நம்ம நெறைய ஸ்டிக்கர் வாங்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் எடுத்தேன். இத வந்து நான் செவுத்துக்கு ஒட்ட தான் வாங்குனேன். ஆனா வந்து அதுவுமே பத்தல. ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு. சரி அத வேற ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செவுத்து ஃபுல்லா ஒட்டுறதுக்காக நான் 2 பேட்சா வாங்கியிருந்தேன். ஆனா இதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த சாமி கப்போர்டு இருக்கு இல்லைங்களா? அத அடிக்கும்போது அந்த நெட்டுக்கு நம்ப வந்து இத ஒட்டிட்டோம். அது ஒட்டுனதுனால இதுலேருந்து அதுக்கு பாதி போயிடுச்சு. இப்ப வந்து 1 ரோல் தான் நமக்கு இருக்கு. சரி அது எந்த அளவுக்கு வருதோ அத பார்த்து ஒட்டிடலாம்னு நெனச்சு ஒட்டுனேங்க. கடைசியா இவ்வளோ தான் வந்துச்சு. பரவால்ல. ரொம்பவும் பத்தாம போகல. ஓரளவுக்கு ஓகேங்க. சரி இப்ப கீழ இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஸ்டிக்கர் தான் ஃபைனலா இருந்துச்சு. இதுவும் முழுசா வரும்னு பார்த்தா, முழுசா வரலங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி, ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்ட கொண்டுட்டு போயிட்டேன். கொத்துக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கல்லையும் கரெக்ட்டா ஜாயின் பண்ற இடத்துல ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணல. அது பார்க்க கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு. சரி அதையும் கொஞ்சம் கவர் பண்ணி ஒட்டிடலான்னு சொல்லிட்டு, சிங்க் தொட்டி பக்கத்துல இருந்தே அத கவர் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த மூலை மட்டும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. சரி அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்டு தான் வைக்க போறோம். அது மறைஞ்சிடும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கேப் விட்டு மீதி எல்லாம் நம்ப கவர் பண்ணி ஒட்டிட்டேங்க. பாருங்க இப்ப பார்க்க எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு. ரொம்பவே நீட்டா இருக்கு. பார்க்க நல்லா அழகாவும், பிரைட்டாவும் இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன், எந்த அளவுக்கு வந்து பிரைட்டா இருக்குன்னு. முன்ன இருந்த கிச்சன் நல்லா இருக்கா? இல்ல இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த ஸ்டிக்கருமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோல சந்திப்போம்.